ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நம்ம சேனலில் கடந்த வீடியோவில் டிஆர்பி தேர்வு முடிவுகள் பற்றியும் அதில் தேர்வர்கள் எழுப்பிய புகார்கள் பற்றியும் நம்ம பேசியிருந்தோம். அதுக்கு நம்ம கமெண்ட் செக்ஷனில் 2 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஆழமான சில கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேப்பர் 1 பேப்பர் 2 ஒப்பிடே தப்பு. டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ன்றது தனித்திறமை. ரொம்ப வருஷமாக டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கு படிக்கிறவங்களுக்கு கட்டுரை எழுதுறது ரொம்ப எளிமையானது. அதனால் அவங்க அதிக மார்க்கு எடுத்திருக்கலாம். ஆதாரம் இல்லாமல் வதந்தி பரப்பி எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்க. தேர்வை ரத்து செய்ய பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. முதல்ல இந்த கமெண்ட்ஸ் போட்ட நண்பருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு காயின் எடுத்துக்கிட்டாலே அதுக்கு 2 பக்கம் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஒரு விஷயத்த நம்ம ஒரு கோணத்தில் மட்டும் பார்த்துட்டு விட்டுறக்கூடாது. இன்னொரு கோணத்துல இருந்து பார்க்க வைக்கிறது இந்த மாதிரியான ஆரோக்கியமான விமர்சனங்கள் மட்டும்தான். ஸோ தேங்க்யூ. நீங்கள் சொன்ன பாயிண்ட் 100% உண்மை. அப்ஜெக்டிவ் டைப் தேர்வில் ஆவரேஜ் மார்க் எடுக்கிற ஒருத்தர் டிஸ்கிரிப்டிவ் டைப் தேர்வில் அவரோட எழுத்து திறமையால், யோசிக்கிற திறமையால் அதிக மார்க் எடுக்க முடியும். அது அவருடைய உழைப்பு. கண்டிப்பாக அதிர்ஷ்டம் இல்லை தான். அதை நான் முழுமையாக ஒத்துக்கிறேன். அதே போல் கஷ்டப்பட்டு படித்து பாஸ் ஆன எந்த ஒரு தேர்வரையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறதோ அவங்க உழைப்பை கொச்சப்படுத்துகிறதோ என்னுடைய நோக்கமும் இல்லை. ஆனால் இங்கே நம்ம ஏன் கேள்வி எழுப்புகிறோம் அப்படிங்கிற எங்களுடைய நோக்கத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாங்கள் தேர்வையே ரத்து செய்யணும்னு வதந்தி பரப்பலை. தேர்வர்கள் தரப்புல இருந்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் மதிப்பீட்டில் இவாலுவேஷன், அதாவது அந்த முறையான வெளிப்படைத்தன்மை இருக்கா, டிரான்ஸ்பரன்சி இருக்கா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஏன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை திருத்தும்போது அதாவது ஒவ்வொரு எவாலுவேட்டருக்கும் மார்க் போடுறதுல மாறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் தாராளமாக மார்க் போடுவார், இன்னொருத்தவர் கம்மியாக மார்க் போடுவார். அப்போ அங்கே நார்மலைசேஷன் முறையாக செய்யப்பட்டிருக்கா, இதை தான் தேர்வர்கள் கேட்குறாங்க. அதே போல் இன்னொருத்தவங்க கமெண்ட்டில் சொன்ன அதே விஷயத்த நானும் கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு கட்டுரை வினா பேப்பர்களை, அந்த எவாலுவேட்டட் ஆன்சர் சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வெளியிட சொல்லி பார்க்கவும், அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நானும் பாதிக்கப்பட்ட தேர்வர்களும் அரசிடமும் டிஆர்பியிடமும் வைக்கிற கோரிக்கையே அதுதான். டிஆர்பி நிர்வாகம் உடனடியாக தேர்வர்களுடைய விடைத்தாள்களையோ இல்லை விடைத்தாள் நகலையோ, ஓஎம்ஆர் ஷீட், ஆன்சர் ஸ்கிரிப்ட் காப்பியை அல்லது அவங்க எடுத்த மதிப்பெண்களுடைய முழு விவரங்களையோ கட் ஆஃப் விவரங்களையோ வெளிப்படையாக வெளியிடணும். அப்படி வெளியிட்டால் கஷ்டப்பட்டு படித்து தகுதியோடு பாஸ் ஆன உங்களை போன்ற தேர்வர்களுக்கும் எந்த பாதிப்புமே வராது. சந்தேகம் எழுப்பின தேர்வர்களுக்கும் ஒரு தெளிவு கிடச்சிரும். நியாயமாக படித்து பாஸ் ஆனவங்களுக்கு ஏன் மன உளைச்சல் வரணும்? தவறு நடந்திருந்தால் முறைப்படுத்தப்படணும். தவறு நடக்கலைன்னா வெளிப்படைத்தன்மை மூலமாக அதை நிரூபிக்கணும். அவ்வளவுதான். ஸோ எங்களோட நோக்கம் தகுதியான நேர்மையான தேர்வர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான். அது கஷ்டப்பட்டு படித்து பாஸ் ஆன நீங்களாக இருந்தாலும் சரி, மதிப்பெண் குளறுபடியால் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, இந்த தெளிவுபடுத்துதல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன், புரிஞ்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய ஆரோக்கியமான விவாதங்களை எப்போவுமே நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.